ஹலோ ஹாய் வீவர்ஸ், எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? நிச்சயம் சந்தோஷமா தான் இருப்பீங்கன்னு தெரியும். சரி வாங்க இன்றைய ஆகாரத்தை பார்ப்போம். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். யாராவது இப்படி ஒரு வார்த்தையை மரணத்தை பார்த்து கேட்டதுண்டா? இல்லை, இப்படி கேக்குறேன். மரணத்தை பார்த்து உன்னால் என் ஜீவனை தொட முடியுமா, இல்ல எடுக்கத்தான் முடியுமா என்று கேட்க எவராவது துணிவதுண்டா? இல்லையே, இதுவரையிலும் இல்லையே. ஆனால் இனிமேல் துணிந்து சொல்லலாம். காரணமோ, நம் இயேசு மரணத்தை ஜெயித்து மீண்டும் உயிருடன் எழுந்தார். மரித்தவரும் எவரேனும் உயிரோடு எழுந்ததுண்டா? இல்லையே. அப்படிப்பட்ட சரித்திரத்தையே மாற்றி போட்டவர் நம் இயேசு அல்லவா? நம் ஜீவனை தொட மரணத்திற்கு அவ்வளவு எளிதல்ல. நாம் பரிசுத்தமாய் இருக்கும் வரை, இயேசு நம்மில் இருக்கும் வரை, சாவையே ஜெயித்தவர் பாதாளம் வரை சென்று உயிரோடு எழுந்து வந்து அநேகருக்கு காணப்பட்டவரும் அவரே, பேசினவரும் அவரே, புசித்தவரும் அவரே, விண்ணுக்கு கடந்து சென்றவரும் அவரே. இந்த சரித்திர நாயகனின் சரித்திர வாரிசல்லவா நாம்? கம்பீரத்தோடு சொல்லுவோம், மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று. பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நம்ம பவர் டவர் மீடியா.